பிரபல தமிழ் கவிஞரும் பாடலாசிரியருமான ரா. வைரமுத்துவுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான 60வது ஞானபீட விருது வழங்கப்பட்டது. தில்லியில் நடைபெற்ற விழாவில் அறிஞரும் அரசியல்வாதியுமான கரண் சிங் வைரமுத்துவுக்கு இந்த விருதை வழங்கி கௌரவித்தார். அகிலன், ஜெயகாந்தன் ஆகியோருக்கு பிறகு 24 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் இவ்விருதை பெறும் 3வது தமிழ் ஆளுமையான வைரமுத்துவுக்கு 11 லட்சம் ரொக்க பரிசு, சரஸ்வதி வெண்கல சிலை மற்றும் பாராட்டு பத்திரம் ஆகியவை வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அங்கீகாரத்தை தமிழ் மொழிக்கும் இந்திய இலக்கிய உலகிற்கும் அர்ப்பணிப்பதாக நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். எல்லா மாநில மொழிகளிலும் உள்ள உயர்ந்தபட்ச படைப்புகள் இந்தியாவின் பிற மொழிகளிலும், ஆங்கிலத்திலும், ஸ்பானிஷ் மொழியிலும், மாண்ட்ரின் மொழியிலும், ஜெர்மனியிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த விருது காட்டுகிறது என்பதாக நான் கருதுகிறேன். எல்லா மொழிகளும் விழிப்புணர்வு கொள்க, தங்கள் வட்டார இலக்கியத்தை தேசிய இலக்கியமாகவும், தேசிய இலக்கியத்தை உலக இலக்கியமாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்பு எல்லா மொழிகளுக்கு வர வேண்டும் என்பது என் வேண்டுகோள். இந்த விழாவில் பாரதிய ஞானபீட அறங்காவலர்கள், தேர்வுக்குழு தலைவர் பிரதீபா ராய் உள்ளிட்ட பல இலக்கிய ஆளுமைகள் கலந்து கொண்டனர்.